வாங்க இன்னைக்கு ஆழ்கடல்ல இருந்து ஒரு சூப்பரான கதை கேட்கலாம். ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியுமா? வாங்க இந்த கதையில விடைய தேடலாம். கதை ஆரம்பிக்கிற இடம் ஆழ்கடல். அங்கதான் நம்ம மின்னு ஒரு குட்டி மீன் வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஆனா மின்னு மத்த மீன் மாதிரி இல்ல. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருந்துச்சு. இருட்டுல ஜொலிக்கும். எல்லாமே அமைதியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு நாள் எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. முழு கடலும் அடர்ந்த இருட்டுல மூழ்கிடுச்சு. ஒரே கும்மரிட்டு. மத்த மீன்களுக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம வழி தெரியாம தவிச்சாங்க. ஆனா அந்த பயமான நேரத்துல தான் நம்ம மின் ஒரு முடிவெடுத்தது. தாங்கிட்ட இருந்த அந்த ஒளிய முன்னோட ரொம்ப பிரகாசமா ஒளிர வச்சது. மின்னோட ஒளி அந்த இருட்டை கிழிச்சுக்கிட்ட ஒரு புது வழியை காட்டுச்சு. அந்த வெளிச்சத்தை பார்த்ததும் எல்லா மீன்களும் நம்பிக்கையோட மின்னுவ பின்தொடர ஆரம்பிச்சது. மின்னுவோட உதவியால எல்லாரும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு திரும்பி போனாங்க. அப்போ ஒரு பெரிய திமிங்கலம் சொல்லுச்சு, நீ சின்ன மீனா இருக்கலாம், ஆனா இந்த கடலுக்கே வெளிச்சம் காட்டிட்ட. தன்னோட சின்ன சக்தியால மத்தவங்களுக்கு உதவ முடிஞ்சதுல மின்னுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கதையோட நீதி இதுதான். நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு தனித்திறமை இருக்கு. அத மத்தவங்களுக்கு பயன்படுத்தணும். அப்போ உங்களோட தனித்திறமைய நீங்க எப்படி மத்தவங்களுக்கு உதவுறதுக்கு பயன்படுத்துவீங்க? யோசிச்சு பாருங்க.